முக்கியமான சம்பவத்தை பற்றி இன்றைக்கி சட்டமன்றத்தில் டிஸ்கஷன் எழுந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் திபெத் அந்த எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு. அதனால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தமிழர்கள் கூட சுற்றுப்பயணத்துக்கு மேற்கொண்டவங்க நிறைய பேர் வந்து அதில் தவறிட்டாங்க. ஸோ இந்த சோகமான சம்பவம் தொடர்பாக சட்டமன்றத்தில் பேச தொடங்கினப்ப இது தொடர்பாக ஆல்ரெடி எதிர்க்கட்சியினர் வந்து நாங்கள் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அவை முன்னவர்கிட்ட கோரிக்கை வச்சு அவர்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அவரும் வந்து ஓகேன்ட்ருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து ஆளுங்கட்சியிலேருந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நான் வந்து இது தொடர்பாக நிறைய நம்மக்கிட்ட தகவல் இருக்குது, அதை நான் பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எதிர்க்கட்சிக்காரங்களாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. எப்படிங்க நாங்கள் வந்து கேள்வி கேட்டு அதற்கான பதில் தான் அவங்க கொடுக்கணும், இதுதான் இப்போ வரைக்கும் அவையில் நடந்துகிட்ருக்கு, அதை விட்டுட்டு முதல்ல அவங்கள பேச சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரே கலகலப்பாகி அதுக்கப்புறமா வந்து இந்த கலவரத்துக்கு அப்புறமா ராஜ்மோகன் அவர்களே சொல்லிட்டார், அவங்க நிறைய இதை போய் கேட்கணுன்றாங்க, அவங்க கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் எதிர்க்கட்சிக்காரங்க கேட்டு அதுக்கப்புறமா வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பதில் சொல்லி இந்த கலவரம் ஒரு முடிவுக்கு வந்தது. சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில் கோடேகோஷி ஆற்றில் பேசி முடிக்கட்டும் சொல்லிடுறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேச அலோவ் பண்ண போறேன். உட்காருங்க. இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்பு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க, அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. ரொம்ப கன்சர்ன்டா கோரிக்கை வைக்கிறாங்க. அதை வந்து கொஞ்சம் பரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மென்ஷன் பண்ணுங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க. எல்லா வருஷம் மென்ஷன் பண்ணுங்க. சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய திடீர் வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளின் எல்லை பகுதியில் பூடேகாஷி ஆற்றில் ஒரு வெள்ளமாக பெருக்கெடுத்து பாய்ந்து ரசுவாக்கத்தை, திமுரே, சியாப்ருபெசி மற்றும் அதனுடைய கீழ்மடை கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தீவிரமாக பாதித்து இருக்கிறது. 384 பயணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்கள 291 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் 93 பேர் நேபாள் நாட்டை சார்ந்தவங்க. 75 பேர் தீவிரமான காயமடைந்திருக்கிறாங்க. ரஸ்வாவில் 43 பேர், நுவாகோட்ல 29 பேர், தாத்திங்ல 3 பேர், மொத்தம் 209 பேரை மீட்டு இருக்கிறாங்க. மேலும் இது தொடர்பாக புதுதில்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கே, அவங்க வந்து தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு இதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை கொலாபரேட்டிவா நேபாள அரசும் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இப்படி பல்வேறு வகையான கொலாபரேட்டிவ் மெஷர்ஸ்ல எடுக்கப்பட்டு வருகிறது. காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் மூலமாக நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரோம்.